Hello everyone, welcome back to my channel Sadhana Movies Reaction. So guys, today I'm going to react on 4th part of Indian movie. But if you came here for the first time, hi, I'm Sadhana. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. Oh, old computers, yaar. Alive. சார், நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற குற்றவாளி இவரா? நிச்சயமா தெரியல. ஆனா பிஏஓ இன்ஸ்பெக்டர் கொலை நடந்த ஆவடிக்கு பக்கத்துல தான் இந்த திருமலை வாயில். சார், இதுக்கு மேல நடந்தே போயிடுறேன். வண்டி எங்க இருக்கு வைங்க. எமர்ஜென்சி இல்லாம இருந்தாதீங்க. வரேன். சேனாபதி, சேனாபதி. யாரு? அந்த வெளியிலயா? திருவாப்பூர் வைத்தியநாத சுவாமி சேனாபதி இருக்கானா? வெளியில போயிருக்காரு, வந்துருவாரு. இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்கோ. இருக்கணும். நீங்க யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? அதுதான் பிரச்சனையே. நானும் உங்க ஆத்துக்காரர் மாதிரி புது போராட்டத்தை கலந்துட்டவன் தான். எனக்கும் தாமரை பட்டியம் கொடுக்கணும்னு டெல்லி அப்ளை பண்ணிருந்தேன். 4 சுதந்திர போராட்டக்காரர்கள் கையெழுத்து வேணும்னுட்டார். மாதம் ஒத்துனுட்டார், முந்தன் ஒத்துனுட்டார், சூப்பட ராஜகோபாலும் ஒத்துனுட்டார். சேனாபதியும் ஒத்துட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா எனக்கு தாமரை பட்டியம் கிடைக்கும். அப்புறம் என்ன, மாதம் பென்ஷன் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில்வே பாஸ் கிடைக்கும். ஏகப்பட்ட மரியாதைகள் அது அனுபவிச்செல்லாம் பாருங்க. நீங்க எந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க? ஆகஸ்ட் புரட்சியா, ரயில் கவிழ்ப்பா, உப்பு சத்தியாகிரகமா, வேதாரண்யமா, தண்டி மார்ச்சா, இல்ல சுபாஷ் குரூப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பேர் சொல்லிடுறேன். போராட்ட காலத்துல பக்கத்தாத்து பையன் போஸ்ட் பாக்ஸ் நெருப்ப கொடுத்து போட்டுட்டா. அது மக்கள் 10 எடுத்து போலீஸ்காரன் வர்றப்ப ஆன்னு பராக்க பாத்திர எண்ணெயும் முடிச்சுட்டு போயிட்டான். சாயங்காலம் வரைக்கும் ஜெயில வச்சுட்டு கேழ்வரகு கஞ்சி எல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்பிச்சுட்டா. வெளியில வந்து அத்தனை பயில்விடும் அட்டே வாங்கிடுவா. கிளரிக்கல் எல்லாம் எப்படி மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு கனகவதி கிட்ட ஒரு எடுத்து வாங்கி கொடுத்தேன்னா எங்கயா முதல்ல இதெல்லாம் எடுத்து எனக்கு காலி பண்ணு. இவனோ போஸ்ட் பாக்ஸ்ல நெருப்பு பண்ணி கொட்டிட்டானா, வேடிக்கை பார்த்து இந்த இவரு பெரிய தியாகியா, இதுக்கு அவர் கையெழுத்து போடணுமா? போயா வெளியே. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி புரியுது? என்ன ஊர்ல வளர்த்த நடக்காதா? உங்க புருஷன் மட்டும் என்ன பெரிய உண்மையான தியாகியா? ஏதோ கையில கத்தி எடுத்துட்டு தீவிரவாதிங்கிற பேர்ல வர்றவா எல்லாரையும் ரவுடி தானே பண்ணிட்டு இருந்தா. அவனை பத்தி நான் எடுத்து பேப்பர்ல ஒத்துருந்தோ அக்னாலஜ் பண்ணிட்டா. ரவுடி தியாகியா? யாரை பார்த்து ரவுடின்னு சொன்ன? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? சுதந்திர போராட்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? Stop! Stop! Here! Get down from there! Salute the flag. இந்திய கொடியை தவிர வேற எந்த கொடியும் வணங்க மாட்டேன்டா. Oh, who is she? அமிர்தவல்லின் பேருக்கு பொம்மலாட்டம் நடத்தி சுதந்திர போராட்டத்தின் பிரச்சாரம் பண்றோம். Oh, அப்பக்கா நீர் பணியாகணும். Come on, do it! முடியாது. Salute the flag! வந்தே மாதரம். Salute the flag! வந்தே மாதரம். Salute the flag! வந்தே மாதரம். Oh, full goosebumps, you guys. Oh my god. வந்தனமே வந்தனம். வந்தனம் பொங்கலான மானவண்ண மணிக்கு வந்தனம். Come here now. Have you seen Santa Carpet? என்னது தீவிரவாதி சேனாபதியோ அவன் கூட்டாளிகளோ பக்கமா வந்தாங்களான்னு கேக்குறாரு போற. நீங்க நோ தமிழ், நான் நோ சி. இந்தியன் அடிக்கிற
நிக்கிறது வெள்ளக்கார பொம்மையா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. I love it. I love it. மன்னிச்சது. I love it. Who's leading this protest? Amritsar, sir. A woman? Yes, sir. What a shame. Panagale alam. Arrest Panu. Matarangale, Adechi Turatu. Yes, we're going to set you all free. Ungalakta ain't the dress at Kala, illa. Bring out the important leaders first. Come on, teach them a lesson. Fast! யாரது? திட்டு வராதீங்க. ஏன்? விதேசி துணிகளை எரிச்சோம். அதுக்காக எங்க அத்தனை பேர் துணி வெடிச்சுட்டாங்க. அவமானம் தாங்காம அத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த அக்கிரமத்தை யாருக்காவது தெரியப்படுத்தணும்னு தான் நான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப தெரியப்படுத்திட்டேன். நீங்க போலாம். அப்ப அவங்கள மாதிரியே நீங்களும் தற்கொலை பண்ணி போறீங்களா? இந்த அவமானத்துக்கு அப்புறம் எந்த கன்னி பொண்ணும் உயிர் வாழ மாட்டேன். அவசரப்பட்டு சாக முடிவுக்கு வந்துடாதீங்க. இந்த பாரு, நீ என்ன ஜாதி மதம் கருப்பா சிவப்பா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இந்த இந்திய மண்ணு மேல சத்தியமா நான் உன்னை கல்யாணம் செஞ்சேன். நன்றி. Kill them. Nice. Good. Woo! Victory to India. போய்தான் ஆகணுமா? இன்னைக்கு தேதிக்கு என் தலைக்கு 10,000 ரூபாய். மாட்டினா அடுத்த நாளே தூக்கில போட்டுருவாங்க. இனிமேல இங்க இருந்து ஒழிச்சு சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லை. நான் ஐயனேவ சேர்றான். எங்க தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பெரிய இந்திய தேசிய ராணுவம் புறப்பட்டு பர்மா பார்டர் வழியா இம்பால்ல இந்தியாவுக்குள்ள புகுந்து டெல்லி வரைக்கும் போய் வெள்ளக்காரனை தாக்க போறோம். அதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். அப்ப ஏன் என்ன காப்பாத்துனீங்க? இந்த குங்குமம் தீர்ந்து போறதுக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன். சுதந்திரம் கிடைச்சதும் நம்ம கல்யாணம். நாட்டுக்காக செத்து போயிட்டேன்னு அர்த்தம். वाओ. सो गाइज, जैसे कि हमने ये 4th सीन भी देख लिया है
Indian movie ka, and the movie is looking super fantastic. I became so much emotional in between some scenes because my grandfather was also a freedom fighter. So I have heard the struggles they have seen. I have heard like stories about like how they were living, and it is the sacrifice of both my grandfathers and mothers also. Like when someone is freedom fighter, their wife also have to do sacrifice, like so much they have to do. I know a lot about stories, I'm not going there, but yeah, I felt emotional. Just this much of like this handful of Britishers ruled over the India this much. Like see, India is like highly populated country, right? And that time also we were having good population. Like if we will talk about them, they were just handful of Britishers and they just ruled, okay, and we were like helpless in front of them. So this is what happened, and they did everything bad whatever they can do, like whether it is about like anything, charging from farmers or doing like opium and all, like cropping and all, like a lot they did, a lot of bad things they did to India, and they ruled, and they just whatever they want they did. They looted India, they like did all the bad things whatever they can do, they did that, and like that was seriously so bad, okay. And I just loved Senapati, how he is doing in this movie, whatever he is doing in this movie. I'm just loving that. I am not believing that this movie is 1996 movie. At the time I born, that time movie, and I'm watching now also, I'm feeling like what a fresh movie I'm watching. It is awesome watching this movie. What about you guys? Did you like my reaction? Comment down below. If you like this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in next part. Till then, bye bye.